ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் அவர் தூங்குனதே பெரிய விஷயமா இருக்கும். உண்மையை சொல்லணும்னா அவருக்கு தூங்கவே நேரம் இருக்காது. காலையில 8:30 மணிக்கு போவார். எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு, நான் பிரெக்னெண்டா இருக்கனால எல்லாமே சமைச்சு வச்சுட்டு இங்க இருந்து ஆஃபீஸ் போவார், ஹோட்டல் போவாரு. ஹோட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு நைட்டு 12 o'clock வருவாரு. அப்பெல்லாம் நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆயிட்டு நான் 8 மந்த்ஸ்லாம் இருக்கிறப்போ 12 மணிக்கு கேட்டை பிடிச்சிட்டு நின்றுட்டே இருப்பேன். எப்போ வருவாரு, ஒரு பைக் சத்தம் கேட்கும் அப்படின்னு அவரு சொல்லுவாங்க, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ற அப்படின்னு. அப்போ புது வீடு, எனக்கு தூக்கமும் வராது. ரோட்ல நின்றுட்டே இருப்பேன், அவர் எப்போ வருவாங்கன்னு கேட்டை பிடிச்சிட்டு. ஒரு 12 மணிக்கு வந்த உடனே அப்புறம் எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, சாப்பிடுவாங்க. 1 மணி வரைக்கும் எல்லா காலத்துலேயுமே இது வரைக்கும் எங்கள் லைஃப்பில் பயங்கர லோவும் இருந்திருக்கு. அப்பா இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த உலகத்தில் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லாமே என்னென்னா ஷார்ட் டைமில் அப்படியே நம்மளால் தாங்க மூச்சு அடைக்கிற மாதிரி துக்கமும் இருந்திருக்கு. அதை செலிப்ரேட் பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷமும் இருந்திருக்கு. அப்போல்லாம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது.